வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டீ காஃபி சாப்பிட்டீங்களா? கேளு. Cái cá bên này cái cá bên apa mana lagi? குளிச்சிட்டியா? சூரிய குளிப்பாட்டேன். இப்போ டேப் போட்டிட்டு இன்றைக்கி காலெலாம் பயங்கரம் வலிக்குது. ஃபஸ்ட்டு இன்றைக்கி வாக்கிங் போயிட்டு வந்தேன். எக்ஸசைஸ் பண்ண முடியல. மூச்சு வாங்க என்னன்னு தெரில. வயசாச்சு நிதானம் தெரிஞ்சு போச்சு. முழுசாக வயசாச்சு. எனக்குடா நடக்க முடியலடா. அப்புறம் வந்து இவனை குளிப்பாட்டிட்டு லவ் பேர்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் சூரியக்கு துணை யார்? சூரியக்கு துணை யார் சொல்லுங்க? உனக்கு யார் துணை இருக்கா? யார் இருக்கா துணை உனக்கு? உனக்கு என்ன பாரு, உனக்கு துணை யார் இருக்கா? உனக்கு துணை யார் இருக்கா? யார் இருக்கா? உனக்கு குளிப்பாட்டுறது யார்? சாப்பாடு கொடுக்குறது யார்? நான் குளிப்பாட்டுறேன். சாப்பாடு யார் கொடுக்குறேன்? அண்ணே அதான் துணை இருக்கும்ல. அப்புறம் என்ன? நான் கிடையாது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நிறைய பேர் உங்ககிட்ட ஹாய் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. உங்களை பார்க்க வராங்கல்ல ஒன்று. ஹாய். சரி, ஓகே. டேப் போட்டிட்டு மேலே போயிட்டு எத்தனை தோசை வேணும்? 4 தோசை. இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் வாங்கி வந்தேன். கத்திரிக்காய் பஜ்ஜி செஞ்சு எடுத்துனோட்டா. அது கத்திரிக்காய் பஜ்ஜியா கத்திரிக்காய் கோசா தெரில. வாங்க செய்யலாம். முடியலனால ஒட்டிட்டா டேப்பு. மேலே வந்தாச்சு. இப்போ டிஃபனுக்கு வந்து சட்னி செஞ்சாச்சு, சாம்பார் செஞ்சாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். கத்திரிக்காய் வாங்கி வந்தேன். இது என்ன கத்திரிக்காய் நீங்களும் சொல்லுங்கள். ஹைப்ரிடா, நாட்டு கத்திரிக்காவா? இல்லை இந்த கத்திரிக்காய் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரில. கத்திரிக்காயே எத்தனை வகைங்க இருக்குது, நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. போனால் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. 1/4 கிலோ 30 ரூபான்னாங்க. ஒரு இது என்ன கத்திரிக்காய் பாருங்கள். இது என்ன கத்திரிக்காய்? ஹைப்ரிடா, நாட்டு கத்திரிக்காவா தெரில. எனக்கு கத்திரிக்காய் பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ ஒரு 1/4 கிலோ வாங்கி வந்துட்டேன். அதை 4 எடுத்துகிட்டு கத்திரிக்காய் கொஸ்து பண்ணிவிட்டேன். ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி கத்திரிக்காய் அரைஞ்சி போட்டோம். ஐயோ, சொத்த கத்திரிக்காய் எடுத்துன்னு வந்துருக்கேன். கவனிக்கிறதுல தூக்கி போட்ட வேண்டியது. சரி, நான் போய் வாரி போட்டுன்னு வந்துடுவேன். எங்கே இருந்தால் கரெக்டாக பொறுக்கி எடுப்பாங்க. ரைட், ஓகே. இன்றைக்கி பண்ண போகிறது இதுதான், கத்திரிக்காய் கோஸ்ட். வாங்க ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, என்னென்ன எடுத்துருக்கேன் பாருங்கள். 4 கத்திரிக்காய், 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி. ஓகேங்களா? இதை வச்சு நம்ம சூப்பராக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அவ்வளோதான். பண்ணலாமா குயிக்காக? கழுவி போட்டாச்சு. கொஞ்சோண்டு புளி, 2 தக்காளி, 2 வெங்காயம், 4 கத்திரிக்காய், 3 பச்சை மிளகாய் கீர்னது, உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 கிளாஸ் தண்ணி, ஒரு 5 விசில் வச்சிடலாமா? அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஓகே, மூடி வச்சு ஒரு 5 விசில், நான் 10 விசில் வச்சுருவேன் நல்லா வேகட்டுன்ட்டு. இப்போ நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா பாருங்கள். ಈಗ ನಾವು ಅವ್ರ ಮೇನ್ಕಾನ್ ವಂಗಿ ಬುಡಿಕ್ ಮಿನಿ ಸಂಗನ್ ಎಲ್ಲ ವಂಗಿ ಬುಡಿಕ್ ಕತ್ತಿಯಾತಿ ಅವ್ ಫಲಾರುಕು ದಿಡಾಕು ಸೊಕ್ಕರ್ರಾಯ್ दुसरं कोणी चायला नक्को ಎಲ್ಲ ಬಿ ಐಡಾನ್ ಕೋನ ಕೆರನ್ ಮಿನಿ ಅವ್ಕ ಕಲಾನ ಹೋಯರ ಪಲ್ಕಾರ್ನು ಎಲ್ಲ ಮಾರಿ ಕೆರನ್ ಮಿನಿ ಹೌಡರಿಯೋ ಮದರ ಮೆನ್ಕಾನು ಕುಂಭಗೋನು ಜುಗುದನ್ ಸೇತನೆಯ ತೆನಸಿ ಎಲ್ಲ ಮಾರಿ ಸ್ನಾ ಕೆರನು தெல மாதிரி மீ கேட்டு கட்டுறியோ தும்மி சவ ஒப்பாயத்தி. தேங்க்யூ. எதுனா புரியுதுங்களா? அந்த பாகுபலி படத்தில் ஒருத்தர் பேச அது மாதிரி இருக்கா? ஒன்றும் கிடையாது. என்ன சொன்னால், இது பேர் வந்து வங்கி பிடித்து. இது எங்கள் ஆளுங்க நிறைய பேர் பண்ணுவாங்க. இது இருந்துச்சுன்னா நம்ம தொட்டுக்கிறது உண்மை வேண்டாம், இதுவே போதும் இட்லி தோசைக்கு. அதான் சொன்னது, ஒன்றும் கிடையாது. திட்டுற மாதிரி இருக்கா? சரி, ஒரு 10 நிமிஷம் வரட்டும். இல்லை 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம இஷ்டம் தான்.
ஓகே அம்மா அவ்வளோதாங்க. இதை ஒரு கரண்டி போட்டு கடைஞ்சிடலாம். லேசாக கடைஞ்சாலே போதும். ஏன்னா 5 விசில் விட்டுருக்கேன், 10 விசில் ரொம்ப கரைக்கும். அவ்வளோதாங்க. இப்போ தாளிக்கணும், அவ்வளோதான். இங்கே பாருங்க, ஈஸியாக கடைஞ்சிடும். சில பேர் பருப்பு சட்டியில் போட்டு மத்து போட்டு கடைவாங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சூடாயிடுச்சா? ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு. கத்திரிக்காய் பச்சி, அவ்வளோதாங்க. இதை வந்து கலக்கி விட்டேன். வங்கி புடி கத்திரிக்காய் கொஸ்து, அவ்வளோதான். இட்டை தோசை சூப்பராக இருக்கும். உள்ளே இருக்கேன், வெளியே இருக்கேன், வெளியே இருக்கேன். இந்த கத்திரிக்காய் கொஸ்து நம்ம பாஷையில் என்ன சொல்லுவாங்க? வங்கி புடி. சவுண்டாக சொல்லு. வங்கி புடி. நீ பேசுறது உங்கள் அதுக்கு கேட்கறது போல. சாப்பிடு. சூடாக இருக்கா? சூடாக இருக்கு. எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கு. சாப்பிடு. கேட்டேன், செம்மையாக இருக்குன்னாங்க. நான் பேசுறது தானே காது போகுதா? நான் அப்படி தான் பேசுவேன். அவங்க பேச ஒன்றும் காக்கக்கூடாது. இப்போ கேட்குதுமா? கேட்கல. ஸோ எங்கள் ஒய்ஃப் ஒரு 2 தோசை, நம்மளுக்கும் தோசை ரொம்ப தமிழ் வரும். நீங்கள் ஒட்டின்னு வரும் பாருங்க. ஓகே, அப்புறம் தீஞ்சிடும். 2 தோசை, சூரிய ஒரு 3 தோசை 4 தோசை சுட்டு தர வேண்டியதான். அப்பாடி. வாங்க, தோசை கத்திரிக்காய் கொஸ்து சாப்பிடலாம். இது கத்திரிக்காய் கொஸ்தா, கத்திரிக்காய் பஜ்ஜியா, இல்லாட்டி இந்த பிரியாணிக்கு ஒன்று பண்ணுவாங்க, அதுவாக தெரில எனக்கு. இருந்தாலும் பொதுவாக வங்கி பிடிக்கும். சௌராஷ்டிரா ரெசிபி, ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணு. ஒருத்தர் கேட்டு இந்த பெருங்காயம் நீங்கள் சேர்க்க மாட்டீங்களான்ட்டு. எனக்கு ஒய்ஃபுக்கு பையனுக்கெல்லாம் பெருங்காயம் செட் ஆகாது. ஆனால் கொஞ்சம் பெருங்காயம் இதில் போட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஈஸியாக பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு அதை போடணும், இதை போடணும், நொதை போடணும், சொதை போடணும். டக்குன்னு போட்டோமா, வெந்துச்சா, துண்ணமா, வேலை முடிஞ்சு போச்சு. சிம்பிளாக சூப்பராக நல்லாவே இருக்கும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய் சொல்லுங்கள். பாய். நீங்கள் சாப்பிட்றது இந்த இடம் தான். பால்கனி நின்று வானத்தை பார்த்துன்னு, ரோட்டில் போகிற வரவங்களை பார்த்துன்னு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும்.